தங்கமான தங்கம்தான் என்று பதிலளித்திருந்தேன். இது ஒரு கிண்டலுக்காக பிரயோகங்கள் பயன்படுத்துவது இயல்புதான். ஒருவரை குறித்து கேள்விகள் முன்வைக்கப்படலாம். அதுவும் அவரோட அரசியல்வாதியாக தங்கம் என்ற பெயரை அவருக்கு அறிமுகப்படுத்தியவரே டாக்டர் அர்ச்சுனா தான். அவரை தொடர்ந்துதான் அர்ச்சுனா பிறகு தன்னுடைய வேலையை தொடங்கினார். பிறகு புலிகள் கையிலே தனியே யாழ்ப்பாணம் வந்த பிறகு அவர்கள் கூட எங்களை மதித்துத்தான் நடந்தார்கள். இந்த இலக்கியவாதிகளை சந்திக்க வேண்டும் என்று பிரபாகரன் நல்லூரிலே ஒரு வீட்டிலே சந்தித்தார். மிக சகிக்க முடியாத பல வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன. இவற்றை அதிகமாக தற்போதைய இளைஞர்கள் தான் பார்க்கின்றார்கள், அவரை பின்தொடர்பவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு இசைவு இப்படித்தான் காலம் செல்லுமா? இது காலத்தினுடைய கட்டாயம். 40-45 ஆண்டுகள் இந்த சமூகத்தோடு பயணிக்கிறோம். நேற்று வந்த அர்ச்சனா அவர்கள். சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது எங்களோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கின்றார் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் இந்த சமூக வலைதளங்களில் யாழ் தேர்தல் மாவட்டத்தை மையமாக வைத்து பல்வேறு சர்ச்சைகள் சென்று கொண்டிருக்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் உங்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக அடுக்கி இருக்கிறார். நீங்களும் ஒரு வழக்கமாக அரசியல் கேள்விகளுக்கான பதில்களை பதிவிடுவது வழக்கம். அப்படி கேட்கப்பட்ட ஒரு வினாவுக்கான பதிவொன்றை இட்டதிலிருந்து இந்த சர்ச்சைகள் ஆரம்பித்திருந்தன. உண்மையில் என்ன நடந்தது? வாசகர்களுக்காக இதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். என்ன நடந்தது என்பது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நான் வழக்கமாக என்னுடைய மாணவர்களால் நடத்தப்படுகிற ஃபேஸ்புக்கிலே வாராவாரம் கேள்வி பதில் எழுதுகிறேன். அதிலே அரசியல் கேள்விகள், இலக்கிய கேள்விகள், சமய கேள்விகள் என்று எல்லா விதமான கேள்வி பதிலும் எழுதி வருகிறேன். அப்படி எழுதி வருகிற பொழுது அண்மையில் எனக்கு தரப்பட்ட ஒரு கேள்வி, வரப்போகிற உள்ளூராட்சி தேர்தலிலே யார் வெல்வார்கள், அப்படி வென்றால் யார் அடுத்த மேயராக வருவார்கள் என்ற பொதுவான ஒரு கேள்வி. அதற்கு நான் பதிலளிக்கிற பொழுது தெளிவாக சொல்லியிருந்தேன், நம்முடைய நிலைமை இப்படியே தான் போய்கொண்டிருக்குமானால் அர்ச்சனா நியமிக்கிற குழு வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று முதல் பதிலை அளித்துவிட்டு, அடுத்தது யார் மேயர் என்று கேட்கிறீர்கள் என்றால் தங்கமான தங்கம்தான் என்று பதிலளித்திருந்தேன். இது ஒரு கிண்டலுக்காக மட்டும் என்பது அல்ல. பொதுவாக சஞ்சிகைகளிலே இந்த இப்படியான பிரயோகங்கள் பயன்படுத்துவது இயல்புதான். அதுல ஒன்றும் புதுசு இல்லை. அதைவிட அந்த பிள்ளையை தங்கம் என்ற பெயரை அவருக்கு அறிமுகப்படுத்தியவரே டாக்டர் அர்ச்சுனா தான். அது பல இடங்களிலும் அவர் சொல்லி வருகிறார். அந்த சொல்லை பயன்படுத்தினால் அவர் குறிப்பாக உணரப்படுவார் என்பதற்காக நேரடியாக அவர் பெயர் சொல்லாமல் இதை சொல்லி இருந்தேன். இவ்வளவுதான் நடந்தது. இதற்கு பிறகு லண்டனிலே இருந்து வெளிவருகிற ஒரு யூடியூப் சேனலினுடைய உரிமையாளர் தமிழடியான் என்று தன் பெயரை சொல்கிறார். அவர்தான் கொந்தளித்து, இப்படி ஒரு பெண்ணினுடைய பெயரை சொல்லலாமா, அப்படி சொல்ல என்ன உரிமை இருக்கிறது, அர்ச்சனா சொல்லலாம், நீங்கள் அப்படி சொல்லலாம் என்பது போல பெரிய சத்தங்கள் போட்டிருந்தார். நான் அதிலே 2 விஷயம் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த யூடியூப்பை நடத்துகிறவர் பெரும்பாலும் அர்ச்சனா சார்ந்து அவருக்காக அதை நடத்துவது போலதான் பெரும்பாலும் நடத்தி வருகிறார். அதனாலே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் இது பிழை என்று நினைத்திருந்தால் அர்ச்சனா இந்த பெயரை பொது இடங்களிலே பயன்படுத்துகிற பொழுது நீங்கள் இதை தடுத்திருக்க வேண்டும். அப்போதெல்லாம் விட்டுவிட்டு இப்போது கோவிக்கிறீர்கள். நான் வேண்டுமென்று அந்த பெண்ணை நோகச் செய்வதற்காக அதை செய்யவில்லை. அதை நான் பகிரங்கமாக சொல்லியிருந்தேன். அதனாலே அந்த பெண் வருத்தப்படுமானால் அதற்காக நான் மன்னிப்பும் கேட்கிறேன் என்று பொதுவாக எழுதியிருந்தேன். அது சம்பந்தமான ஒரு கேள்வி பதிலை இந்த முறையும் நான் எழுதியிருக்கிறேன். தமிழர்கள் ஒன்றை பிழை என்று நினைத்து விட்டால் அதை ஒத்துக்கொள்வதிலே அதில் எந்த தாழ்ச்சியோ அல்லது நான் தோற்றுவிட்டேன் என்ற உணர்வோ இருக்க வேண்டிய தேவை இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். அவரை தொடர்ந்துதான் அர்ச்சுனா பிறகு தன்னுடைய வேலையை தொடங்கினார். என் மேலே தனிப்பட்ட ரீதியிலே
எவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி குற்றங்கள் சாட்ட முடியுமோ, என்னுடைய ஒழுக்கம் சார்ந்து குற்றம் சாட்ட முடியுமோ, இன்றைக்கு வரைக்கும் அதை அவர் செய்து கொண்டு வருகிறார். உங்களுடைய அந்த இது ஒழுக்கம் தொடர்பிலே அவரால் கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒழுக்கம் தொடர்பாக ஒருவரை குறித்து கேள்விகள் முன்வைக்கப்படலாம். அதுவும் அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்து முன்வைக்க. இப்படி ஒவ்வொரு எனக்கு அரசியல்வாதியாக, ஒவ்வொரு அறிஞர்களாக ஒழுக்கம் தொடர்பிலே கேள்விகளை அடுக்குவது குறித்து உங்களுடைய கருத்து என்ன, நிலைப்பாடு? அதற்கு முதல் ஒன்றை நான் சொல்லிவிடுகிறேன். நான் நேற்றோ முந்த நாள் நீங்கள் நடத்திய ஒரு பேட்டியையும் நான் கேட்டேன். அதிலே பேட்டி தர வந்தார் ஒருவர், என்னுடைய இலக்கிய புலமை பற்றி யாரும் கேள்வி எழுப்ப முடியாது, அரசியல் புலமை பற்றி வேணுமானால் கேள்வி எழுப்பலாம் என்று சொல்ல நீங்களே தான் எடுத்துக் கொடுத்து, அதாவது அவருடைய ஒழுக்கம் பற்றி இருக்கிறீர்கள், அவரும் அதற்கு அது பற்றி சர்ச்சைகள் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். இது எனக்கு, நான் நினைக்கிறேன், இதுக்கு எனக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஒழுக்கம் பற்றிய விஷயங்கள் கேட்டால் கேட்கலாம், கேட்பதிலே தவறில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். கேட்கிறவருக்கும் அந்த தகுதி இருக்க வேண்டும். நான் கிட்டத்தட்ட இந்த எங்களுடைய யாழ்ப்பாண சமூகத்தோடு அல்லது இளச்சமூகத்தோடு 45 ஆண்டுகளாக நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். தந்தை செல்வா, பொன்னம்பலம் போன்றவர்களை நான் அறிவேன் என்ற அளவிலே தான். அதற்கு பிறகு வந்த அமிர்தலிங்கம், சிவசிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் எங்கள் கம்பன் விழாக்களில் வந்து உட்கார்ந்து கேட்டு எங்களை மதித்து நடந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இயக்கங்கள் தொடங்கிய பிறகு இயக்கங்களை சார்ந்த பல பேரும் எங்களோடு பயணித்திருக்கிறார்கள். வரதராஜ பெருமாள் எங்கள் பட்டிமன்றங்களிலே பேசி இருக்கிறார்கள். எல்லாரும் எங்களை மதித்துத்தான் நடந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு புலிகள் கையிலே தனியே யாழ்ப்பாணம் வந்த பிறகு அவர்கள் கூட எங்களை மதித்துத்தான் நடந்தார்கள். நான் இதை ஒரு விளம்பரத்துக்காக அல்லது இதை சொன்னால் என் மேலே ஒரு அனுதாபம் வரும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. இந்திய இராணுவம் வந்து கொஞ்ச காலம் யாழ்ப்பாணத்தை பிடித்திருந்த பிறகு, விட்டு போன பிறகு முதலாக கொஞ்சம் இலக்கியவாதிகளை சந்திக்க வேண்டும் என்று பிரபாகரன் நல்லூரிலே ஒரு வீட்டிலே சந்தித்தார். அது நான் போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த சந்திப்பிலே நானும் கலந்து கொண்டேன். என்னையும் அழைத்திருந்தார்கள். ஒரு 10-12 பேர், பில்வரட்னம், நான், பொன் சுந்தரலிங்கம், இப்படி கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு போனார்கள். அதிலே இன்றைக்கும் அதுக்கு சாட்சியாக கவிஞர் ஜெயசீலன் என்பவர் வட்டுக்கோட்டையிலே இப்பொழுதும் இருக்கிறார். அவரும் வந்திருந்தார். அப்படியே அவர்கள் தேர்ந்தெடுத்து கூப்பிட்ட ஒரு 10-12 பேரிலே நானும் ஒருவனாக இருந்திருக்கிறேன். அதற்கு பிறகு எனக்கு முரண்பட்ட சில கருத்துகள் வந்த பொழுது அவர்களோடு என்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன். 94 என்று நினைக்கிறேன், அல்லது 95 தொடக்கம் தெரியவில்லை. பெரிய அளவிலே கிரீவனுடைய விழா நல்லூரிலே நடக்கும். 10-12 நாள் நடத்துவார்கள். அப்படி நடத்துகிற பொழுது வர வர அதனுடைய உற்சவத்தன்மை கூடிக்கொண்டே போனது. பஜனை வைக்க தொடங்கினார்கள். திலீவன் பேரிலே தூக்கு காவடி எடுத்தார்கள். இதெல்லாம் செய்து கடைசி நாளன்று அந்த நல்லூர் வீதியிலேயே, அவர் உண்ணாவிரதம் இருந்த வீதியிலேயே பெரிய அளவிலே எல்லா ஊர் மக்களையும் கூட்டிக் கொண்டு வந்து கூட்டம் நடத்துவார்கள். அதிலே ஒரு பட்டிமன்றமும் என்னுடைய தலைப்பிலே போட்டிருந்தார்கள். அதை நான் பேசுகிற பொழுது நடேசன் உட்பட முக்கியமான புலி வீரர்கள் எல்லோரும் அந்த மேடையை சுற்றி கீழே இருந்தார்கள். ரொம்ப உயரமான ஒரு மேடை. அந்த மேடையிலேயே ஏற்பட்டு பிடித்து விட்டு வந்து அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது திலீபனுடைய படத்துக்கு முன்னாலே என்று உருவாடினார். இதெல்லாம் தந்த சலிப்பினாலே நான் ரொம்ப கடுமையாக அவர்களை கண்டித்து அந்த மேடையிலே பேசினேன். அவர்களுடைய கூட்டம். நான் சொன்னேன், திலீபனுடைய பெருமையை மற்றவர்கள் விளங்குகிறார்களோ இல்லையோ, நீங்கள் விளங்குங்கள். இதையும் ஒரு சமயமாக்கி சும்மா பஜனை பாடுகிறவர்கள் என்று சும்மா கோயில்களிலே நடக்கிற கூட அறுவடிகளை இங்கேயும் கொண்டு வந்து விடாதீர்கள் என்பது போல கடுமையாக பேசினேன். நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு பல சர்ச்சைகள் நடந்தன. இவர் அப்படி பேசிவிட்டார், இவரை கடத்த போகிறார்கள், அப்படி இப்படி என்றெல்லாம் அன்றைக்கும் சொன்னார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு ஒரு பறவை காவடியை கூட வரவிடவில்லை. இது நான் நினைத்தேன், என்னுடைய கருத்துக்கு கிடைத்த வெற்றி என்று நினைத்தேன். இன்னும் நிறைய சொல்லலாம். நான் உங்களுடைய பேட்டியின் சுருக்கத்துக்காக சொல்கிறேன். இப்படி இதுவரை நம் இனத்துக்கு தலைமை தாங்கிய எல்லோரும் எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். புலித்தலைவர்கள் எல்லாம் வந்து எங்கள் கம்பன் விழா மேடையிலே சபையிலே உட்கார்ந்திருந்து பேச்சு கேட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனா நான் நினைக்கிறது உண்டு,
யாரும் எங்களுடைய தனி ஒழுக்கம் பற்றி இன்றைக்கு வரைக்கும் ஒரு குற்றம் சொன்னதாக இல்லை. நேற்று வந்த தான் நான் நினைக்கிறேன், நாங்கள் 40-45 ஆண்டுகள் இந்த சமூகத்தோடு பயணிக்கிறோம். போன ஆண்டு வந்த அர்ச்சனா அவர்கள் என் மேலே குற்றமாக அள்ளி கொட்டுகிறார். எனக்கு அது பற்றி கவலை இல்லை என்றால், இது அவர் அண்மை காலமாக வைத்திருக்கிற ஒரு முறை வைத்திருக்கிறார். யாராவது கேள்வி எழுப்புகிறவர்களை, எதிராளியை அசிங்கப்படுத்தி அவர்களை வாயடக்க செய்வது. அண்மையிலே நடந்த கூட்டங்களிலே கூட அதை காட்டினார்கள். ஸ்ரீ கேசவஞானமாகட்டும், அமைச்சர் எல்லாரையும் இவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ படுத்தி அவரை வாயடக்க செய்வது. அதைத்தான் இப்பொழுது என் மேலும் அவர் காட்டத் தொடங்கி இருக்கிறார். எனக்கு இது பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் அரசியல் தலைவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு தேவை, அவருடைய வாக்கு தேவை. அவர்கள் வாக்களித்தால் தான் அவர்கள் திருப்பி தலைவர்களாக வர முடியும். எனக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. நான் நல்லபடி வாழ்ந்தேன், நல்லபடி வாழ்கிறேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைவு இருக்கிறது. ஆகவே நான் யாரையாவது சமாதானப்படுத்தி அல்லது வாய் மூடி பயணித்து என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. என்னுடைய சமூகத்துக்கு என்னை தெரியும். அந்த துணிவோடு இருக்கிற எனக்கு இவருடைய குற்றச்சாட்டுகளை, அது அனாவசியம். நான் எழுதியது என்னவோ, அவர் எழுதி கொண்டிருக்கிறது என்னவோ, நான் நினைக்கிறது உண்டு. அவரவர் வாய்ச்சொற்கள் அவரவரை காட்டும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அந்த வாய்ச்சொற்கள் மூலமாக அவர் இன்றைக்கு தன்னுடைய அந்த சண்டித்தனத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அது பற்றி அச்சமும் இல்லை, கவலையும் இல்லை என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். உங்கள் மீதான விமர்சனத்தை முன்வைத்த அவருடைய வலையொலி பக்க காணொளி, அதாவது யூடியூப் தள காணொளியிலே மிக சகிக்க முடியாத பல வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன. இவற்றை அதிகமாக தற்போதைய இளைஞர்கள் தான் பார்க்கின்றார்கள், அவரை பின்தொடர்பவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை இப்படியான ஒரு பிரம்மாண்டமான பிம்பமாக காட்டப்படுபவர் கூறுவது இலகுவாக சமூகமயப்படுத்தப்படுகிறது. இந்த சமூகமயப்படுத்தப்படல் என்பது ஒரு காலத்தினுடைய ஒரு ஒரு இசைவு. இப்படித்தான் காலம் செல்லுமா? இது காலத்தினுடைய கட்டாயமா? அது வரையறைகள் அற்று ஊடகங்கள் பிறந்த பிறகு யாரும் எதையும் பேசலாம் என்கின்ற ஒரு நிலை தோன்றி இருக்கிறது. ஆனாலும் கூட நம்முடைய தமிழ் மக்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு வரையறை வைத்துக் கொண்டுதான் வாழ்ந்தவர்கள், இன்றைக்கும் வாழ்ந்து வருகிறார்கள். அதனாலே இந்த இந்த எல்லைகளை மீறினாலும் அவர்கள் நாகரிகத்தோடு தான் மீறி வந்திருக்கிறார்கள். அர்ச்சுனா அவர்கள் அந்த நாகரிக எல்லைகளையும் மீறி பேசத் தொடங்கி இருக்கிறார். அவரை ரசிப்பதற்கென்றும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. நான் அது இல்லை என்று சொல்லவில்லை. கண்டிக்கவும் ஒரு கூட்டம் இருக்கிறது. நீங்கள் அந்த வலைத்தளங்களிலேயே பார்த்தால் கீழே எழுதுகிறவர்களிலே பல பேர் அவரை ஆதரித்து எழுதுகிறார்கள், பல பேர் அவரை கண்டித்தும் எழுதுகிறார்கள். ஆகவே இந்த முறையை நாங்கள் மாற்ற முடிய போவதில்லை. அதுக்காக வழக்காட வேண்டும், கோர்ட்டுக்கு போக வேண்டும், அல்லது யூடியூப் நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். எனக்கு இதற்கெல்லாம் நேரமும் இல்லை, தேவையும் இல்லை. ஆகவே நான் அவர் எங்கேயோ போய் ஓய்வு வருவார். நான் எப்பொழுதும் நினைக்கிறது உண்டு, இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்கிறது. நல்லவற்றை அது பாதுகாக்கும், தீயவற்றை அதுவாக அழிக்கும். அது நான் 100% இன்றைக்கு அர்ச்சுனா சம்பந்தமாக சொல்லுகிற விஷயம் இல்லை. நான் என்னுடைய சொற்பொழிவுகளிலேயும் சரி, எழுத்துகளிலேயும் செய்து நான் எப்பொழுதும் சொல்லி வருகிறேன். ஆகவே நான் பிழையா அல்லது அர்ச்சுனா பிழையா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். அதுவரையும் நான் சொல்வதெல்லாம் எனக்கு சார்பாக நான் சொல்வதாக இருக்கும். அர்ச்சுனா சொல்வதெல்லாம் அவருக்கு சார்பாக அவர் சொல்வதாக இருக்கும். நான் நடுநிலையாக சொல்லுகிறேன் என்று சொன்னால் கூட அதை எப்படி இவர் நடுநிலையாக சொல்லுவார், இவர் தனக்கு சார்பாக சொல்லுவார் என்ற கருத்து தான் பதியும். ஆகவே இதை நாங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டிய தேவை இல்லை என்று நினைக்கிறேன். பேசாமல் விடலாம். காலம் என்று ஒன்று இருக்கிறது. எந்த ஒரு உயர்ந்த பொருளையும் காலம் அழுக்குப்பட விடாது. அதுபோல எந்த ஒரு தாழ்ந்த பொருளையும் காலம் பாதுகாக்காது. நான் உயர்ந்த பொருளா தாழ்ந்த பொருளா என்பதை காலம் சொல்லும் என்று நான் நம்புகிறேன். இவ்வளவு தூரம் அவதூறுகள், வார்த்தை பிரயோகங்கள் அவர் மேற்கொண்டதன் பின்னரும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அல்லது இலங்கையிலே செயற்படக்கூடிய இந்து மத அமைப்புகள் பல்வேறு போராட்டங்களை, பல்வேறு பிரச்சனைகளுக்காக முன்னின்று நடத்திய இந்து மத அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது தமிழ் சங்கங்களாக இருக்கட்டும், தமிழ் மன்றங்களாக இருக்கட்டும், எவையும் இது குறித்து அதிக அளவிலான அல்லது ஒரு காட்டமான கண்டனங்களையோ அல்லது ஒரு எதிர்ப்பையோ வெளியிடாதது ஏன் மௌனம் காக்கிறார்கள்? இதற்கு இந்த கேள்வியை நீங்கள் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். நான் பதில் சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன்.
ஒன்றை மட்டும் நான் இந்த விஷயத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சமூக வாழ்வுக்கு வந்த எவரானாலும், அது நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி, அல்லது எவரானாலும் சரி, சமூக வாழ்விற்குள் வந்தவர்களுக்கான பேச்சு நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது. அது தமிழ் இலக்கணங்களிலேயே சொல்லப்பட்டிருக்க. சில இடக்கர அடக்கல் என்பார்கள். சில விஷயத்தை அநாகரிகமாக பேசக்கூடாது என்று ஒரு முறை இருக்கிறது. அந்த விஷயங்கள் எதையும் பேணாமல் பேசுவதை தன்னுடைய வெற்றியாக கருதி வருகிறார் அர்ச்சுனா. அதனாலேதானோ என்னவோ இந்த அமைப்புகள் எல்லாம் கூட பயப்படுகின்றனவோ எனக்கு தெரியவில்லை. அல்லது அது நானும் கொஞ்சம் ஒரு போக்கான ஆள் தான். அந்த நாள் தொடக்கம் எனக்கு நினைத்ததை சரி என்று சொல்லி பழகிவிட்டேன். எல்லாரோடையும் பொருந்தி வாழுகிற வேலையும் எனக்கு இல்லை, தேவையும் எனக்கு இல்லை. அதனாலே இவருக்குத்தானே விடுகிறது, விடட்டும் என்று பார்த்து ரசிக்கிறார்களோ, அல்லது இவரோடு பேச போனால் எங்களை டாக்டர் தாக்கி விடுவார் என்று நினைக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. அது அவர்கள் அந்த அமைப்புகளை பேட்டி காணுகிற பொழுது நீங்கள் கேட்க வேண்டும், ஏன் மௌனித்தீர்கள் என்று கேட்க வேண்டும். இவர்கள் மௌனித்திருப்பதாலே நான் ஒன்றும் கவலைப்படவில்லை. இவர்கள் எனக்காக பேச வேண்டும், எனக்காக அறிக்கை விட வேண்டும் என்று நான் துளியளவேனும் நினைத்து பார்க்கவில்லை. என் பாதையிலே நான் மிகச்சரியாக நடந்து கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு, நான் நேற்று எழுதிய கேள்விவதில்லையும் அதை எழுதியிருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னை தெரியும். கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக என்னை சுற்றி நிறைய இளைஞர்கள் தான் செயலாற்றி கொண்டு வருகிறார்கள். அவர்களை கேட்டால் என்னுடைய ஒழுக்கம் பற்றி தெளிவாக சொல்லுவார்கள். ஆகவே யாரும் எனக்காக வாதிட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை, என்னை யாரும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் விரும்பவும் இல்லை. எனக்கு என்னை தெரியும். ஆகவே நான் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறேன். இறுதியான ஒரு கேள்வி, பொதுவாக முன்வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக, இவ்வளவு சொற்பொழிவுகள், இவ்வளவு நீண்ட தூர ஒரு பயணம் தமிழ் பரப்பிலே, தமிழ் இலக்கிய பரப்பிலே செய்த நீங்கள் தங்கம் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியது அவ்வளவு பெரிய குற்றமா? அது அது எழுத்துலகத்திலே இருக்கிறவர்களுக்கு, சமூக ஊடகங்களிலே இருக்கிறவர்களுக்கு அதிலே என்ன குற்றம் இருக்கிறது என்பது பற்றி அவர்களுக்கே தெரியும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது குற்றமாக இருக்குமானால் இப்பொழுது அர்ச்சுனா அந்த பெண் பற்றி பாவித்து வருகிற சொற்களை எல்லாம் பார்த்தால் அது நான் நினைக்கிறேன் மாபாத குற்றங்களாக ஆகிவிடும். தங்கம் என்று சொன்னதே, அது நான் சாதாரண தங்கம் என்று கூட சொல்லவில்லை, தங்கமான தங்கம் என்று சொல்லி இருக்கிறேன். ஆகவே அதிலே இழிவொன்றும் இல்லை. இன்றைக்கு நான் அதை வாங்குகிறேன், இதை வாங்குகிறேன் அந்த பெண்ணிடம் என்று பேசுகிற அர்ச்சுனாவினுடைய பேச்சுகளை கேட்டால் அதை பற்றி ஒருவரும் பேசுகிறார்கள் இல்லை. அதை பற்றி அவருடைய ஆதரவாளர் கூட ஐயோ கௌசல்யாவுக்கு இப்படி நடந்து விட்டது என்று நான் பேசினதை வைத்து கோவித்தவர்கள் ஐயோ அவர் பேசுகிறதை பற்றி மௌனித்து இருக்கிறார்கள். கௌசல்யாவுக்கும் அவரும் ஒரு உறவும் இல்லை என்றுதான் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆகவே அவர் பேசுகிற பேச்சை கேட்டு கோவிக்காதவர்கள் நான் பேசுகிற பேச்சை கோவிக்கிறார்கள் என்றால் என்மையிலே ஏதோ வன்மங்காட்ட விரும்புகிறார்கள் என்ற அர்த்தமே தவிர அந்த பேச்சிலே ஒரு பெரிய தவறு இருப்பதாக எனக்கு இன்றைக்கும் படவில்லை. அந்த பெண் தப்பித்தவறி என்னை இப்படி சொல்லி ஆகிவிட்டது என்று மனக்கவலைப்பட்டால் தான் நான் வருத்தம் வருகிறேன். என்ன ஒரு கஷ்டம் என்றால் கௌசல்யா தனக்காக இன்று வரை பேசவில்லை. இவர்கள் இருவர் தான் அந்த பெண்ணுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அது அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒப்பந்தமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவிலே என்னுடைய பயணத்திலே ஒரு பெரிய பிழை நடந்ததாக இந்த நிமிஷம் வரையும் நான் நினைக்கவில்லை. நிச்சயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விடயங்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தலுக்காக நாங்கள் இந்த நேர்காணலை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. மக்களுக்கு சரியானவற்றை நாங்கள் வழங்க வேண்டிய தேவை ஊடகமாக எங்களுக்கு இருக்கின்றது. அதேவேளை அரசியல் பரப்பில் இயங்குபவர்களாக இருக்கட்டும், இலக்கிய பரப்பில் இயங்குபவர்களாக இருக்கட்டும், சரியான பாதையை நோக்கி சமூகத்தை வழிபடுத்த வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நேர்காணலுக்கு இவ்வளவு நேரமும் மிக நெருக்கடியான கால அட்டவணைக்கு மத்தியிலும் நேரம் ஒதுக்கி எங்களோடு இணைந்திருந்தமைக்காக கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. எனக்கும் என்னுடைய கருத்துக்களை வெளிப்பட வாய்ப்பு தந்தமைக்காக உங்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.